கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேர்ப்பு கால பண்டிகை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அது என்ன சேர்ப்பு கால பண்டிகை அப்படின்னா, வருஷத்துல 3 தரம் கர்த்தருக்கு பண்டிகை ஆசாரிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுல முதல் பண்டிகை பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை, இரண்டாவது பண்டிகை பாத்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை, நாலாவது வாரங்களின் பண்டிகை, அதான் பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் மாசம் எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 7ஆம் மாசம் வரப்போகிற அந்த 3 பண்டிகையை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லியும் அதை சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சேர்ப்பு கால பண்டிகை குறித்து தான் நம்ம ஆராய போறோம். வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. ஆமென். ஆமென். அப்ப வருஷத்துல 3 தரம், அதாவது 3 மாசம் அவர்களுக்கு பண்டிகை நாளா இருக்குது. முதல் மாசத்துல 3 பண்டிகையும், 3வது மாசத்துல ஒரு பண்டிகையும், 7வது மாசத்துல 3 பண்டிகையும் நடக்குது. மொத்தம் அவர்களுக்கு 7 பண்டிகை. அந்த 7 பண்டிகையும் கர்த்தரின் பண்டிகைன்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயினுடைய கற்பனைகளின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆமீன். ஆமீன். வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்பம் பண்டிகைகளும். அப்போ பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, முதற் பலன் பண்டிகை வந்து 1ஆம் மாதமும், வாரங்களின் பண்டிகை அதாவது முதற் பலன் பண்டிகையிலிருந்து 7 வாரங்களுக்கு பிறகு வர 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கு. அது வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லி லேவியராகமத்திலும் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடார பண்டிகை. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் மாதத்துல முதல் தேதியில எக்கால பண்டிகையும், 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில பாவ நிவர்த்தி பண்டிகையும், 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில கூடார பண்டிகையும் ஆசரிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த 7ஆம் மாசம் நடக்கிற அந்த 3 பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை, இத வந்து சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நீ வயலில் விதைத்த உன் பயிரை வேலைகளின் முதல் பலனாக செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீரும் போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. ஆமேன். ஆமேன். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனையும். அப்போ விதைப்பு பண்டிகைன்றது, விதைப்புன்றது எதை குறித்து பாக்குன்னா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணதான் விதைப்பா இருக்குது. விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அது செத்ததாகின் அதிக பலனை கொடுக்கும். அப்போ முதற் பலன் பண்டிகை என்னன்னா இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களின் முதற் பலன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பலனாகிய நாம் எல்லோரும் இருக்கிறத நம்மளை கூட்டி சேர்க்கிறது சேர்ப்பு கால பண்டிகை. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களையும் பாவ நிவர்த்தி பண்டிகையில அவங்களை மன்னித்து அவர்களை சேர்க்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் கூடார பண்டிகை, அதாவது 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தரோடய அவரு கூட நம்ம இருக்க போறோம். அதுக்கு களஞ்சியத்துல நம்மை சேர்த்து வைக்கிறார். அதுதான் சேர்ப்பு கால பண்டிகை. அதுக்கான அடையாளமா தான் சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி இன்னொரு இடத்துலயும் அவர் எழுதி வச்சிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. ஆமென். ஆமென். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. அதனாலதான் இன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு மறாவது நாள் வர 3 நாள் கழிச்சு வர முதற் பலன் பண்டிகை கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் வருஷம் முடிவுல எக்கால பண்டிகை வருது, பாவ நிவர்த்தி பண்டிகை வருது, கூடார பண்டிகை வருது. நம்ம ஏற்கனவே 2 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம படிச்சோம். அதே வசனத்தை இங்க என்னன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம்.
யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஆமேன். ஆமேன். கோதுமையின் அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை. அதாவது 7 வாரம் 7 வாரம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 வாரம் பாத்தீங்கன்னா 49 நாள். அதுக்கப்புறம் வர 50ஆம் நாள் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. அதுதான் வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் முடிவிலே, வருஷம் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. இப்போ நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் இல்லையா, எக்கால பண்டிகையில தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை கொண்டு நம்மளுடைய சகோதரர்கள் நமக்கு அநேக தடவை போதித்து இருக்காங்க. எப்பவுமே ஆண்டவர் பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் வைப்பாரு. இப்போ எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் வராருன்றது நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கு. ஆனா இன்னமும் அதற்கான கூடுதல் வசனங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனாலதான் அது சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட சேர்ப்பு கால பண்டிகையில தான், எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறார். கர்த்தருடைய வருகையில தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அதனாலதான் அது சேர்ப்பு கால பண்டிகைன்னு ஆண்டவர் அதுக்கு அடையாளப்படுத்தி வச்சிருக்காரு. சரி, கர்த்தர் நம்முடைய வருகையில நம்மளை கூட்டி சேர்க்கிறாரா? அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுடர் முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையில மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் சொல்லி இருக்கு. அப்போ அதுக்கு 2ஆம் வருகைன்றத புரிஞ்சுக்கணும். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்புறாரு. தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் கூட்டி சேர்க்கிறார்னா, அப்போ கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிற எல்லாரையுமே, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் வரார் இல்லையா. அப்போ கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற உண்மையான அவருடைய பிள்ளைகள் அவரை கூட்டி சேர்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அதை சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி ஆண்டவர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவரோட வருகையில தான், கிறிஸ்துவோட வருகையில தான் நம்ம அவரிடத்துல நம்ம சேர்க்கப்படுவோம். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில தான் நம்ம சேர்த்து கொள்ளப்படும். இப்ப எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் வருவார். ஏன்னா எக்கால பண்டிகையில அவர் வரும்போதுதான் அவர் எங்கெல்லாம் வருகை இருக்குதோ அங்கெல்லாம் எக்கால சத்தத்தை துணிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இங்க சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் வரும்போது நம்மளை சேர்க்கிறதையும் ஆவியானவர் அதுக்கான வசனங்களை கொடுக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நம்ம சேர்க்கப்படுகிறோம். அதனாலதான் அது சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமீன். ஆமீன். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அப்போ கர்த்தர் நம்ம தேவனிடத்துல சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். அப்போ மனிதனால் மரணம் உண்டாயிடுச்சு, அதே மனிதனால் தான் உயிர்த்தெழுதலும் உண்டாகணும். அப்போ உயிர்த்தெழுதல தான் நம்ம தேவனிடத்துல சேர்க்கப்படும். அதுக்காக தான் தேவாதி தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். அப்போ கிறிஸ்து நம்மை சேர்க்கும், தேவனிடத்தில் சேர்க்கும்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அது 2ஆம் வருகையில கர்த்தர் நம்மை சேர்ப்பார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. ஆமேன். ஆமேன். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அப்போ விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்போ அவர் மரித்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவன் உண்டாகணும்னா அவர் மரித்து உயிரோட எழுந்திருக்கும். அதனாலதான் அவர் மரித்தவர்களின் முதற் பலன். அப்போ அநேக பிள்ளைகளை மகிமையில் வந்து கொண்டு சேர்க்கணும்னா அவர் முதல்ல சிலுவையின் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவரால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவருடைய 2ஆம் வருகையில தான் அவருடைய பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பார் அப்படின்றதுக்கான இன்னும் நிறைய வசனங்களை பார்க்கலாம்.
1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஆமென். இப்ப எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் வருவார்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் எக்காலம் துணிக்குதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வருகை பத்தியும், கர்த்தர் எங்கெல்லாம் வருகிறார்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் எக்கால சத்தத்தை பத்தியும் எழுதியிருக்குது. நம்ம பலமுறை நம்ம ஆராய்ச்சி பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்கால சத்தமும் இருக்கும், நம்ம சேர்க்கப்படுகிறத குறித்தும் வசனம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம். அப்ப கர்த்தரோட நம்மளை சேர்க்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் வசனம் பாத்தீங்கன்னா, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார்னு பாக்குறோம். அப்போ அவரு வருகையில கோதுமையை சேர்க்கிறதையும் நம்ம பாக்குறோம், பதற சுட்டெரிக்கிறதையும் பாக்குறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 6:7-8 வசனங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆமீன். ஆமீன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்துனா இங்க வசனத்தின்னு அர்த்தம். மழைன்றது இங்க வசனத்தை குறித்து எழுதியிருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால ஆசீர்வாதம் பெறும். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா தேவனால ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த வசனத்தை கேட்டு அந்த ஊமையில சொல்றாரு இல்லையா, உலக ஐஸ்வர்யமோ உலக மயக்கமோ இல்ல துன்பமோ இந்த கஷ்டமோ இவங்களுக்கு வர இந்த பிரச்சனையை என்ன பண்ணோம், அதை நெருக்கி போடுதுன்றதை பாக்குறோம் இல்லையா. அப்போ முள்ளுள்ள விதைகள்ல விதைச்சவங்க என்ன பண்றாங்க, அவங்களால பலன் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணு சிற்றின்பம் இல்ல இந்த கவலை, இது ரெண்டும் என்ன பண்ணோம், அவங்களை நெருக்கி பலன் கொடுக்க முடியாதபடிக்கு போகுது இல்லையா. அப்படி பலன் கொடுக்கலன்னா என்ன ஆகுமா, முச்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்பட்டதுமா இருக்குது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அதோட முடிவு நரகம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா நமக்கு நித்திய ஜீவனையும் அவங்களுக்கு ஆக்கினையும் செலுத்த வருகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். இததான் கலைகள் ஊமையில ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. கலைகள் ஊமை நீங்க பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ மனுஷன் என்ன பண்றாங்க, நித்திரை பண்டிகையில் அவருடைய சத்ரு வந்து கோதுமைக்குள்ள கலையை என்ன பண்றாங்க, விதைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது கலைகளும் காணப்படுது. அப்போ வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் என்ன பண்றாங்க, அவனிடத்துல வந்து, ஆண்டவரே நீர் உமது நிலத்துல நல்ல விதையை தானே விதைச்சிங்க, அப்போ எப்படி இந்த களை வந்தது அப்படின்னு அவர் கேட்கும்போது அதற்கு அவர் சொல்றாரு, சத்ரு வந்து இதை விதைச்சான். அப்போது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமானு கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த எஜமான் சொல்றாரு, களைகளை பிடுங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, கோதுமையும் கூடவே சேர்த்து பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள்ன்றார். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்கள் நோக்கி முதலாவது என்ன பண்ணுவாராம், களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ தன் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன்றார். இது ஓமையா சொல்றாரு இல்லையா. அப்போ இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர வைக்க சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கும் சத்தியத்தை கேட்டும் அதன்படி நடக்காத பிள்ளைகளும் இன்னைக்கும் நிறைய இருக்கிறாங்க. சபைகள்லயும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சபைகள்லயும் பாத்தீங்கன்னா கலைகள் இருக்கதான் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, பிடுங்கமா நீ வேணா, அறுப்பு மட்டும் வளர விடுன்றாரு. அவர் முதலாவது என்ன பண்ணாராம், கலைகளை சுட்டெரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்க, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கன்று. அப்போ முதலாவது கலையை தான் சுட்டெரிக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ரகசிய வரிகளை வந்து முதலாவது கோதுமை எடுத்துட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறமா தான் 7 வருஷம் கழிச்சு வந்து கலைகளை சுட்டெரிப்பார்னு சொல்லி அவமாய் போதிக்கிறாங்க. இந்த ஓமைக்கான அர்த்தத்தை கர்த்தரே சொல்றாரு இல்லையா. வாசிக்கலாம், மத்தேயு 13-ம் அதிகாரம் 40-43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். ஆமேன். ஆமேன். களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலும் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செயல்களையும் சேர்த்து எங்க போடுவாராம்? அவர்களை அக்னி சூளையில போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இடல் வருது கூடாத காரியம்தான், ஆனா யாரால இடல் வருதோ அவங்களுக்கு ஐயோ. அப்போ அவங்க எந்திர கல்ல கட்டி நடுக்கடல்ல தூக்கி போடுறது அவங்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா நியாய தீர்ப்புல அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனை பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பாங்க. அந்த நாளுக்காக தான் நம்ம எல்லோரும் காத்து கொண்டு இருக்கோம். அது எப்போ வரும்னு முன்மாறி பின்மாறியை போல நம்ம மலைக்கு காத்து கொண்டு இருக்கிறது போல நம்ம காத்து கொண்டிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசிக்கலாம். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. கருப்புள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். ஆமென். ஆமீன். அதே இந்த கலைகள் ஓமையை தான் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோவாக்கினி எனும் பெரிய ஆலையில போட்டானா நரகத்துல போட்டாங்கன்னு அர்த்தம். அதனால்தான் அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சொல்லியது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. அப்போ பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவர்களையும் யார் கூட்டி சேர்க்கிறா? கர்த்தர் தான் சேர்க்கிறாரு, கலைகளா கட்டுறாரு. அதே போல கோதுமையும் ராஜ்யத்துல சேர்த்து வைக்கிறார். அதனாலதான் சேர்ப்பு கால பண்டிகைன்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? நியாய தீர்ப்பு வரைக்கும் காத்து கொண்டிருங்க. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அன்று கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 15 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமேன். ஆமேன். இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான் என்கிறோம். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இல்லையா? அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, அவங்கதான் பூமியில சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய ராஜா இப்போ ஆளும்போது அவருடைய பிள்ளைங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. எங்களுடைய ராஜாவும் வருவாரு, அவருடைய ஆளுகையில அவருடைய பிள்ளைகளும் நம்மளாக நம்ம சந்தோஷமா இருப்போம். தீமை செய்கிறவர்கள் திடன்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே. அவங்க தேவனையும் சோதிச்சு பார்க்கறாங்களே, ஆனாலும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்காக அவர்களுடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறதா. அவன் கிரியைக்கு ஏத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு இதனாலதான் சொல்றாரு. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் என்ற சம்பத்துன்னு என்ன தெரியுமா? சொத்துன்னு அர்த்தம். என்னோட பிள்ளைகள் அர்த்தம். என்னோட பிள்ளைகளை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பாங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
நம்மள என்னன்னு சொல்றாரு? நம்மளுடைய சம்பத்தை சேர்க்கும் நாள்ன்றார். அப்போ ஒரு மனுஷன் தன் ஊழியம் செய்யறவனுக்கு தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல, ரட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்படின்ட்டு. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்யறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நீங்க காண்பீங்க. அப்ப நிச்சயமா என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு நம்ம பார்ப்போம், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவரா இருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு, அவர் நீதிபரர்னு சொல்லி எழுதிருக்கு. நிச்சயமா நம்முடைய பலன்களை 1க்கு 100 அத்தனையா பெற்றுக்கொள்ளும். ஒரு தண்ணி கலசம் கொடுக்கும் போது கூட அதனோட பலனை நீங்க அடையாமல் போவதில்லைன்னு சொல்றாரு. அவருக்காக நீங்க படுற பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு சொல்லி நிச்சயமா அவர் சேர்ப்பு கால பண்டிகையில நிச்சயமா நம்மளை கூட்டி சேர்ப்பார். எக்கால பண்டிகையில அவர் வருவாரு, நம்மை கூட்டி சேர்த்து அவரோட ராஜ்யத்துல வைப்பாரு. அதை விசுவாசிக்காத அனைவரையும் சுட்டரிப்பார். விசுவாசத்தால் வராத அனைத்துமே பாவம் சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு பரியாசம் பண்றவங்க, கேலி பண்றவங்க ஆண்டவருடைய வசனத்தை தூஷணமா துணிகரமா பேசுறாங்க. தேவ தூதர்கள் முதல்ல கொண்டாய் அப்படி பேச மாட்டாங்களே. அப்படி இருந்தும் அவங்க அந்த வசனத்தை அலட்சியப்படுத்தி அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டைக்காரர்களை பிரமித்து அழிந்து போங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து ஒருவன் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி விசுவாசியாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் முன்னதாகவே ஏசாயா கொண்டு எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் கேட்பார் இல்லை. வாசிக்கலாம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சூளையில செங்கலுக்கு அதுல உள்ள நெருப்புக்குள்ள போடுவாங்க, அது எப்படி எரியும்ன்றத பார்த்திருக்கீங்களா? அது போல ஒரு நாள் வருமா, பூமி அக்கினினால் சுட்டெரிக்கப்படும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், யார் அகங்காரிங்க? தேவனுடைய வசனத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள். தேவ தூதர்கள் முதலாய் அந்த வசனத்தை எதிர்த்து பேச பயப்படுவாங்க. ஆனா இவங்க நாசில சுவாசம் உள்ள இந்த மனுஷன் அகங்காரமா ஆண்டோடைய வசனத்தை தூஷித்து பேசுறதுதான் அகங்காரிகள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார், அவங்க சாம்பலாவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அவங்கள கிட்ட இருக்கிற ஒன்றுத்தையும் விடாது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வசனத்தை சொல்லும் போது நீ காது குத்து கேட்காம கவனியாம இருந்த இல்லையா? அதே போல அந்நாட்களில் நீ அலறி சத்தம் இட்டு என்னை கூப்பிடும் போது நானும் கேட்க மாட்டேன்னு சொல்றேன். அப்போ கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியில் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல நம்ம வளருவோம். ஆனா அவங்க துன்மார்க்கள் மிதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் இதை செய்யும் நாளிலே, அதான் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே, அது எக்கால பண்டிகைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உங்கள் உள்ளங்காலில் கீழ் துரும்பாய் சாம்பலாய் இருப்பாங்க. துரும்பாய் இருப்பாங்கன்னு எழுதியிருக்கு, இங்க சாம்பலாய் இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது, இதெல்லாம் நிச்சயமா நடந்தேறும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை எப்படியா அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருகிறார்னு சொல்லி எழுதி. அதனால்தான் வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்களும் வெந்து உருகி போகும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் எப்படி வர்றாராம்? அக்கினி ஜுவாலையை செலுத்த அக்கினியோடு தான் வருகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஆமென்.
ஆமென். அப்போ கர்த்தர் தம்முடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் எப்படி காட்டுறாராம்? கடிந்து கொள்ளுதலையும் அக்னி ஜுவாலையாக செலுத்த கர்த்தர் அக்னியோட தான் வருகிறார். அதுதான் 3ஆம் உலக போர்ன்றத பார்க்கிறோம். இந்த பெருங்காற்றுனாலே மகா யுத்தம் அர்த்தம். காற்றுனா யுத்தம், பெருங்காற்றுனா மகா யுத்தம் போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருகிறார்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம நியூஸ் பார்க்கிறோம். நம்ம கொரோனாக்கு முன்னாடில இருந்து சொல்றோம், இந்த மாதிரி 3ஆம் உலக போர் நடக்கணும். அன்னைக்கு பரியாசம் பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அணு ஆயுதங்கள்லாம் வெடிக்காது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த யுத்தங்களுடைய செய்தியும் கேட்கும் போது அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்க. இன்னும் 3ஆம் உலக போர் நடக்கும் போது இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அலறி அந்த சத்தத்தை கேட்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி நேரம் இருக்குமா? அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு விசுவாசிப்பீங்களான்னு கேட்டா, வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விஷயத்துல, அவர்கள் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. அப்போ இதுதான் குறிக்கப்பட்ட நாளும் நம்ம கடைசி நிமிஷத்துல இருக்கிறோன்றதை உணர்ந்து நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்துல சேரணும். ஏன்னா கர்த்தர் அக்னினாலும் தமது பட்டயத்தினாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகமா இருப்பாங்க. அப்போ அணு ஆயுதங்கள் விழுந்தாதான் இந்த மாதிரி கொலைகள் அநேகமா இருக்கும், மறிச்சு போகுது. இப்போ ஜப்பான்ல 2 இடத்துல போடும்போது பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் செத்தாங்க ஒரே ஒரு அணு ஆயுதத்தால். அப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கும் அதோட வளர்ச்சிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 15 டன்னு சொல்லுவாங்க. 15 டன்னு அதோட வெயிட் கிடையாது, அதோட வெடிக்கிற அதோட அளவு சொல்லுவாங்க, அதோட ஏற்படுத்துற பாதிப்பை சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 டன்னு உள்ள அணு ஆயுதங்களே இருக்கு. அப்போ கற்பனை பண்ணி கூட நம்மளால பார்க்க முடியாத அழிவு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை சம்பவிக்காததும் இனிமேல் சம்பவித்திராதமும் மகா உபத்திரம் அன்னைக்கு நடக்கும்னு சொல்லி எழுதி. அப்போ அந்த நாள் சூளையை போல் எரிகிற நாள்னு நம்ம படிச்சோம். அந்த நாளை யாரால் சகிக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றேன். வாசிக்கலாம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஆமென். ஆகையால் நான் கொள்ளையாண்டும் எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கிறதும் அவர்தான், கோதுமையை சேர்க்கிறதும் அவர்தான்றதை நம்ம பார்க்கிறோம். ராஜாக்களை கூட்டவும் என் ஜனமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கிறதும் அவர்தான், ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணேன்னு சொல்லியிருக்கு. அப்போ பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினினால் அழியும் சொல்லியிருக்கு. அப்போ அந்த நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவாங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போனா அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற சாபங்கள்லாம் வரும்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்துக் கொள்வாது. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு அது மாதிரி நடந்தாதான் நம்ம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்னைக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கர் அறுப்புண்டு போறதையும் நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவத்துல வரும். அவன் கிரியைக்கு ஏத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவுன்னு சொல்லி எழுதிருக்கு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும், இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு அடைக்கலாம். அப்ப கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார்னு சொல்லி எழுதிருக்கு. பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நீயும் என் வசனத்தை காத்து கொண்டதுனால நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம முதல்ல கர்த்தர் நம்மை காக்கணும்னா நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாயின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ எக்கால பண்டிகையில கர்த்தர் வருகிறாரு, அது சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு பண்டிகை மட்டும் சேர்ப்பு கால பண்டிகைன்னு ஆண்டவர் சொல்ல, அந்த 3 பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகைன்றாரு. எக்கால பண்டிகையில கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் எப்பொழுதும் கர்த்தரோட இருக்கிறோம். கர்த்தர் முதல்ல அவருடைய பிள்ளைகளை காணாமல் விசுவசிக்கிற அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறாரு.
இன்னைக்கு அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அருளும் தரி 2ஆம் தரம் தரிசனம் ஆகிறாரு, நம்மளை கூட்டி சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பண்டிகைன்னு ஒண்ணு இருக்குது. அதுலதான் பாத்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேல்ல மீதியா இருக்குள்ள நான் நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்றாரு. வாசிக்கலாம், மீகா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோப்பின் ஜனங்களே, யாக்கோப்புனா யாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, உங்க எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அழிக்க மாட்டார். அவங்க மனம் திரும்புவாங்க, அவரை கண்டு விசுவாசிப்பாங்க, ஏசப்பாவை கண்டு விசுவாசிப்பாங்க. இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய ரட்சகர், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே நம்முடைய தேவன் சொல்லி அன்னைக்கு கண்டு மனம் கசந்து அழுது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவர்களை நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பார். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பேன். வசனம் நல்லா தெளிவா சொல்லுது. சீயோனிலிருந்து வந்து யாக்கோப்பின் அவபக்தியை அவர் நீக்குவார். அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார். அவங்க கண்டுதான் அவர் விசுவாசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்காது, அவங்க மாம்ச சரீரத்திலாம் இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை மன்னித்து அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். அதனாலதான் இக்காலத்துல நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறீங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. பிதாவின் ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு அறியுது அடுத்தது அல்ல, உகந்தது அல்லன்னு சொல்ற அதே கர்த்தர் தான் இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பாருன்றதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ராஜா வந்தாதான் ராஜ்யம் நடக்கும்ன்றதை ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார்ன்றதை பாக்குறோம். அப்போ போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏகமாய் கூட்டுவேன். நான் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தையை சமமாய் ஜனத்தில் இல்லாதபடி இரைச்சல் உண்டாகும். அப்போ எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கூட்டி சேர்ப்பன்றதை பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து அவர் கூட்டி சேர்க்கிறாரு. எப்படி நம்மள சேர்த்தாரோ அதே போல அந்த ஜனங்களையும் அவர் கூட்டி சேர்க்கிறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கூடார பண்டிகைக்கு. கூடார பண்டிகைனா 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்மளை கொண்டு செல்கிறார். அதுக்கான இன்னும் வசனங்களை பார்க்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிக்கலாம். ஒரு மேய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். ஆமீன். ஆமேன். ஒரு மேய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே, அந்த நாளிலே எப்போ வந்தாலுமே அது கர்த்தருடைய 2ஆம் வருகைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமா இருக்கிற நாள்னா அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய 2ஆம் வருகை என்பதை புரிஞ்சுக்கணும். அவைகள் சிதறந்து போன எல்லா இடங்களிலிருந்தும் அவளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்தில் புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவருடைய சுய தேசத்திலே அவளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலை மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவர்களை மேய்ப்பேன்னு சொல்றாரு. அப்போ இஸ்ரவேல் தேசத்துல அவர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அவங்கள மேய்க்கிறாரா, அவங்கள இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா கேட்டா கிடையாது. இது 2ஆம் வருகையில கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கும் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்ப்பார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்கிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போய் விடுவார். ஆமேன். ஆமேன். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள்னா அப்ப அது யாக்கோப்புக்கு ஒரு இக்கட்டு காலம் இல்ல, கர்த்தர் அதுல இருந்து அவங்களை விடுவிக்கிறாருன்னு பாக்குறோம். இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும். இன்னைக்கு தேவனை அறியாம இருக்கிறாங்க இல்லையா, அந்த முக்காடு அவங்களுக்கு இயேசுவை கர்த்தர் என்று அறியாதபடி இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த இருளில் இருந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். எப்படி நம்ம இருதயங்கள்ல அவர் பிரகாசித்தாரோ அதே போல அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்கன்றதை நம்ம பாக்குறோம். நான் உன்னை காப்பாற்றி
உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்போ கர்த்தர் வந்துதான் அவங்க கூட உடன்படிக்கை பண்ணுவார். அதனாலதான் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் அளவும் இந்த திராட்சை ரசத்தை நான் பானம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ திராட்சை ரசம்ன்றது உடன்படிக்கை. அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் ராஜ்யத்துல வந்துதான் இஸ்ரவேலை மன்னித்து அவர் கூட உடன்படிக்கை செய்து தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் கிடையாது. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்களை மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரன்றுகளில் கொண்டு போய்விடுவார்னா 1000 வருஷ அரசாட்சியில நம்ம கர்த்தரோட சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பேன். அங்க இளைப்பாறுதல் நம்ம அடைந்திருப்போம். நம்மளுக்கு துக்கமும் கிடையாது, கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா இருப்போம்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ 1000 வருஷ அரசாட்சியில எவ்வளவு மகிமைன்றது நம்ம வேறொரு தலைப்புல பார்த்தோம். அந்த மகிமையை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமென். ஆமென். ஆண்டவர் முதல் வருகையில சொல்றாருல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம கர்த்தரை அறிந்திருப்போம், அவரால் நம்ம அறியப்பட்டிருப்போம். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நமக்காக தான் நம்ம அவரோட ஜீவனை கொடுத்தார் இல்லையா? இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளே அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். எப்ப கொண்டு வருவாரு? 2ஆம் வருகையில தான் கூட்டி சேர்ப்பார். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா இருக்கும். அப்போ வெளிப்படுத்தின விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆத்துமால் கேட்கிறாங்க, எது வரைக்கும் எனக்கு இந்த ரத்த சாட்சி, எங்களை ரத்த பலிக்கு நீங்க பழி வாங்காம இருப்பீங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை போல இருக்கிற ஆத்துமாக்களும் சேரும் வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்கன்னு. அதனால இன்னைக்கு ஆண்டவருக்காக ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக தான் சுவிசேஷம் அறிவிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுடைய சுவிசேஷம் நற்கந்தகமா இருக்கிறது. அது கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாவும் கீழ்ப்படியாதவருக்கு மரண வாசனையாவும் இருக்குது. அப்போ ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற அவரோட பிள்ளைகளுக்கு அது ஜீவ வாசனையாவும், அதை கேட்காம போறவங்களுக்கு அது மரண வாசனையாவும் அறுப்புண்டு போகிறதையும் நம்ம பாக்குறோம். கர்த்தர் அதனாலதான் அவரோட பிள்ளைங்க இன்னும் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பமா ஆண்டவர் கூட்டி சேர்த்து ராஜ்யத்துல கொண்டு வருவார்ன்றதை நம்ம பாக்குறோம். அதுதான் சேர்ப்பு கால பண்டிகை. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஆமீன். ஆமீன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்தேன்னா, பர்வதம்ன்றது ராஜ்யம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா, என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து, அப்ப கொண்டு வரது என்ன பண்ணாரு, கூட்டி சேர்ப்பார். அவர் தான் நம்மளை கொண்டு வரார். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்னா, அவருடைய ராஜ்யத்துல நம்ம மகிழ்ந்து சந்தோஷமா இருப்போம். அவருடைய வீடு சர்வ ஜனங்களுக்கு என்ன பண்றா, ஜெப வீடுன்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். யார் சேர்க்கிறாங்களா? கர்த்தர் தான் நம்மை சேர்க்கிறார். அதனாலதான் அது கர்த்தரின் பண்டிகை. அதனாலதான் அது சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்றோம். அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன். அதனாலதான் ஏற்கனவே சொன்னார்ல, இந்த தொழுவத்தில் இல்லாம வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது நாங்க எல்லாம் ஒரே மந்தையா இருப்பேன், நான் ஒருவரே அவர்களை மேய்ப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் ஏசாயா கிட்டையும் தீர்க்க தரிசனமா சொல்றார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு இல்லையா? இது 1000 வருஷ அரசாட்சியை குறித்து அவர் சொல்றார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன்னா, என்றென்றைக்கும் அவரோட பிள்ளைகளா அவரோட கூட என்றென்றும் இருப்போம். அவர் ராஜ்யத்துல அவரோட பிள்ளைகளா நம்ம இருப்போம். அவரோட ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அவரு கூடவே நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய பாடுகள் பட்டு அவருடைய அரசாளுவோம்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய ராஜ்யத்துல அவருடைய இருப்போம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வண்ணமா இருக்கிறாரோ அவ்வண்ணமாவே நம்ம அவரை தரிசிப்போம். அவருக்கு ஒப்பா இருக்கும். அவரை போல ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம இருப்போம். மகிமையின் சரீரம் இருக்கு, அதை போய் ஆராய்ந்து பாருங்க, அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது. அப்போ முன்மாறி போல எப்படி முதலாம் வருகையில வந்தாரோ அதே போல பின்மாறியும் நம்ம இடத்துல வருவார். முதலாம் வருகையில வந்தது சத்தியம்னா, 2ஆம் வருகையில வருதும் சத்தியம். முதலாம் வருகையில டேனியல்
9ஆம் அதிகாரத்துல 70 வாரம் தீர்க்க தரிசனத்துல குறிக்கப்பட்ட நாள்ல கர்த்தர் வந்தது சத்தியம்னா, 2ஆம் வருகிலும் பின்மாறிலும் கர்த்தர் குறிக்கப்பட்ட நாள்ல நிச்சயமாய் வருவார். அந்த நாளை அவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வாங்க. வாசிக்கலாம் எரேமியா 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாறியையும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. ஆமேன். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும், அந்த மழை எப்படி பண்றாராம், முன்மாறியையும் பின்மாறியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனுக்கு. அப்போ முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நாட்களை நியமித்திருக்கிறாருன்னு பாக்குறோம். நியமித்த வாரங்கள்ல தான் அவர் நிச்சயமா அந்த பண்டிகை எல்லாம் நிறைவேற்றுவாருன்றதை பாக்குறோம். அது குறித்த நாள். நீங்கள் முன் குறிக்கப்பட்ட இயேசுவை சிலுவையில அரைஞ்சுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இப்படி முன் குறிக்கப்பட்டவர் தான், அந்த முன் குறிக்கப்பட்டதான் சிலுவையில். அதே போலதான் அவர் 2ஆம் வருகையும் முன் குறிக்கப்பட்டு அந்த நாள்ல தான் அவர் வருவார். அதனாலதான் மோசே கிட்ட சொல்றாரு, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மோசே என்னை பத்தி எழுதி வச்சிருக்காரு. மோசே என்ன எழுதி வச்சிருக்காரு, உங்க சகோதரில் ஒருத்தர் எழும்புவாரு, அந்த தீர்க்க தரிசிக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி கிறிஸ்துவ எழுதினதா எந்த வசனமும் நான் அறியல. அவர் எழுதினெல்லாம் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் பண்டிகைகளும் தான். அப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லாமே ஆண்டவர் தான் நிறைவேற்றுறாரு. அந்த பண்டிகை 7 பண்டிகையும் நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிற 7 பண்டிகைகளும் கர்த்தர் நிறைவேற்றுறாரு. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு இல்ல, நிறைவேற்றுறதுக்கே வந்தேன்ற. அது நிழலா இருக்கிறது, கிறிஸ்து நிஜமா இதை நிறைவேற்றுகிறார்ன்றதை பாக்குறோம். அப்போ முன்மாறி மலையை போல பின்மாறியும் நம்ம இடத்துல நிச்சயமா வருவார். வாசிக்கலாம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அதனாலதான் சொல்ற, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னு சொன்னார். அப்போ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை சொன்னார். அவருடைய சரீரம் யாரு? நீங்களும் நானும் தான் அவருடைய சரீரம். அவருடைய அவயங்கள் அநேகமா சேர்ந்தாதான் சரீரம் ஒன்றா இருக்கு. நம்ம தான் அவர் எழுப்புவன்றார் இல்லையா? அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குதான், அருணோதயம் போல ஆயத்தமா இருக்குது, எல்லாமே ரெடியா இருக்குது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் நிச்சயமா வருவார். அவர் எப்படி முதல் வருகையில வந்தாரோ அதே போல 2ஆம் வருகையிலும் குறிக்கப்பட்ட நாள்ல நிச்சயமா நம்மளுக்கு வருவார். முன்மாறி பின்மாறியை போல வருவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஆமேன். ஆமேன். இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அவர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. இது ஏதோ புதுசா எழுத போற நாள் கிடையாது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்து இருந்தார்னு சொல்லியிருக்கு. நீங்க 6 நாளை உண்டாக்கும் போது சாயங்காலமும் இரவும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி வசனம் நீங்க படிக்கிறீங்க. 6 நாளும் முடி விட்டுறதுன்னு இருக்கும். ஆனா 7ஆவது நாள்ல முடி விட்டுறதுன்னு இந்த வசனமே இருக்காது. ஏன்னா அது 1000 வருஷ அரசாட்சி, அது இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம், அது என்றென்றைக்கு முடிவிடாது. இப்போ இந்த யோவேல் என்ன சொல்றாரு, முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார், பண்ணுவார்னு சொல்லிதான் எழுதியிருக்கு இல்லையா? சரி, அதுக்கப்புறம் தான் யோவேல் 23வது வசனம் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் 28 32 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-5 நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு எங்க பண்றாங்க? ஜெருசலேம்ல கூடி இருக்கிறாங்க. அப்போ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து என்ன பண்றது? சடிதியாய் ஒரு முழக்கம் தோன்றி அவங்க உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் அதை நிரப்பேற்றுன்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? தங்களின் வரத்தின்படி வெவ்வேறான பாஷைகள் பேச தொடங்குறாங்க. அப்போ வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரும் தேவபக்தி உள்ள யூதர்களும் அப்போது ஜெருசலேம்ல கூடி வந்தாங்க. அது பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்லி எழுதிருக்கு, அது பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி எழுதிருக்கு. அதான் வாரங்களின் பண்டிகை. அப்போ எல்லாரும் அந்த 4வது பண்டிகையை கர்த்தர் தான் நிறைவேற்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் முழுமையா நிறைவேறுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் ரத்த அக்னி புகை ஸ்தம்பமாக அதிசயங்களை காட்டுவேன். அப்போ ஆண்டவருடைய அந்த வாரங்களின் பண்டிகை முடியல அதிசயங்களை வானத்திலும் பூமியும் காட்டினாரா கேட்டா அது இன்னும் நடக்கல. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியனும் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அது நடந்ததா கேட்டீங்கன்னா இன்னும் அது நிறைவேறல. அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிடுது. அப்போ முன்மாறி எப்படி இது நடந்ததோ, எப்போ பெந்தெகோஸ்தே பண்டிகையில நடந்ததோ, அதே போல பின்மாறி அவருடைய 2ஆம் வருகையிலும் இது நடக்கும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த முதல்ல அது நடந்ததோ, அதே போல அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்மாறியும் இது நடக்கும். முன்மாறி பின்மாறி போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது அவங்க மீது இறங்கி வந்து அவங்களை ரட்சிப்பார். இன்னைக்கு இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? எப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படி வராரு? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நம்ம முத்திரை பண்ணப்பட்டோம். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. அப்போ நம்ம ஜீசஸை நம்ம தரித்து கொண்டோம். அந்த நாமத்தை நம்ம தரித்து கொண்டதுனால ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றோம். அப்போ இன்னைக்கு அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அதனால இன்னும் அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அதனாலதான் அவங்களை பின்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவங்க நிச்சயமா கர்த்தரை கண்டு விசுவாசிப்பாங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து வந்து யாக்கோப்பின் அவபக்தியை நீப்பார். அப்போ முன்மாறி எப்படி அவங்க மேல பொழிஞ்சாரோ அதே போல பின்மாறி வந்து அவங்க மேல பொழிவாரு. அவங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். ஆமென். அவர் நம்மள இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாரு? சகல ஜனங்களிலிருந்தும் தேசங்களிலிருந்து அவங்களை கூட்டு சுயதேசத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. 1948 இஸ்ரேல் தேசத்தை அவங்களுக்கு உண்டாகிறாரு. அவருடைய 2ஆம் வருகையில அவரை கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்க. அப்பொழுது நான் அவர்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்போ ஜலம்ன்றது இங்க ஆவியே. நீங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எலும்புகள் தீர்க்க தரிசனத்துல சொல்லுவாரு, அவங்களுக்கு அந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கும் போது ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னும் போது கர்த்தர் சொல்லுவாரு அது உயிரடையும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எலும்புகளுக்கு மேல தோலும் தசையும் நரமும் போத்தி இருப்பாரு. ஆனா அதுக்கு ஆவி இல்லாது இருந்தது. ஆவின்றது ஜீவன் இல்லை. ஜீவன்ன்றது இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? பிணமாதான் இருக்கிறாங்க. பிணம் எங்கேயோ அங்க கழுகு வந்து சேரும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சத்துருக்களை நான் கூட்டி சேர்ப்பேன். அப்போ அவங்களை ரட்சிப்பாரு. அவங்களை ரட்சிக்கும் போதுதான் கர்த்தரை கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துல வருகிறார் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை கூப்பிடும் வரை என்னை காணாதிருப்பீங்க சொன்னாங்க. அந்த இக்கட்டு நாள்ல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. கர்த்தர் அவங்களை ரட்சிக்க யுத்த வீரனை போல இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலம்னா பரிசுத்த ஆவியின் அர்த்தம். அப்போ உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள்.
உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்களை உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். அப்போ கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த இதயத்தை எடுத்துட்டு அவரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும் உணர்ந்து கொள்கிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படியும் செய்யவும் பண்ணுவேன்னு சொல்றார். கர்த்தரை கண்டு அவங்க விசுவசிப்பாங்க. கர்த்தர் அவங்க பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவங்க உடன்படிக்கை பண்ணி அவங்களை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு தருவார். அதுதான் முன்மாறி எப்படி பொழிந்தாரோ அதே போல இரண்டாம் வருகையிலும் பின்மாறி அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். ஏசாயா 59 அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவங்க, பாவங்களை விட்டு திரும்புறதுக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறவங்க அன்னைக்கு கண்டு அவங்களை விசுவசிப்பாங்க. அவங்களை ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் நிச்சயமா வருவார், அவங்களை ரட்சிப்பார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும், அப்போ அவரோட ஆவியை அவங்க மேல பொழிந்தல்கிறன்றதை நம்ம பார்க்கிறோம். நான் உன் வாயில் அருள செய்யும் என் வார்த்தைகளும் இது முதல் கொண்டு என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்நிதி வாயிலிருந்தும் உன் சந்நிதியுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்றார். அது என்றென்றைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இது எனக்கும் அவர்களோடு என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல நான் இந்த நவமான திராட்சை ரசத்தை பானும் வரை நான் திராட்சை ரசம் பண்ண மாட்டேன்னா அவருடைய ராஜ்யத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணாரு. அது வரைக்கும் அவர் எந்த உடன்படிக்கை செய்ய மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்க இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கும். புறஜாதியாரோட நிறைவு வரும் வளவும் அவர்கள் இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கும். அவர் கண்டுதான் அவங்களை விசுவசிப்பாங்க. ஆனா கண்டு விசுவசிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சரிகரம் கிடையாது. காணாத விசுவசிக்கிறவனே பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. எபிரேயர் 8 அதிகாரம் 10-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவங்க அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நிச்சயமா ஆண்டவர் அவங்களை கைவிட மாட்டார் இல்லையா? அந்நாட்களுக்கு பின்பு நான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது. அதனால்தான் அவர் 2ஆம் வருகையில வந்துதான் அவர் கூட உடன்படிக்கை பண்ணுவார். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகள் எழுதுவேன்னா அவங்களோட இருதயங்கள்ல என்ன ஆவியை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அவரோட ஆவி இருந்ததுனாலதான் நம்ம அவரோட கடலின்படி நடக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியது. அப்போ எல்லோரும் கர்த்தரையாக இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவர் படி நடப்பாரு. அவங்க அவரோட அநியாயங்களையும் அவங்களோட அக்கிரமங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் என்ன பண்ணுவாரா, நினையாது இருப்பார். வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 15-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுந்தரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமென். ஆமென். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணு. அப்ப எகிப்துல எப்படி செங்கடலை பிரித்து அவங்களை கொண்டு போய் மகா அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்க பார்த்தாங்களே, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையிலும் அவங்கள அதிசயங்களும் அற்புதங்களையும் பார்ப்பாங்க. அதனால்தான் யோவேல் சொல்றதை கவனிச்சு பாருங்க. அந்த தீர்க்க தரிசனத்துல வானத்திலும் பூமியிலும் ரத்த அக்கினி புகை சம்பவம் ஆகிய அதிசயங்களை உனக்கு காட்டுவேன். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுது? முன்மாறி பொழிந்தது போல பின்மாறியும் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையிலும் இது நடக்கும். அது பயங்கரமா இருக்கும்.
அந்த எகிப்துல பண்ண அதிசயத்தை காட்டிலும் இது பயங்கரமா இருக்கு. அப்போ புறஜாதிகள் அதை கண்டு எல்லா பராக்கிரமத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நிற்பாங்க. கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காது செவிடாய் போகும். அப்போ எக்கால சத்தம் என்ன கேட்கும், அவங்க காதுகளை செவிடாக்கும்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் மோசேக்கு முன்னாடி அவர் எழும்பும் போது, கர்த்தாவே நீங்க பேசாதீங்க, மோசே பேசிட்டோம், நீங்க பேசினா நாங்க செத்து போவோம்னு சொல்றாங்க. பேசினதே அவங்களால கேட்க முடியல. கர்த்தர் சிங்கத்தை போல கர்ஜித்து கோவத்துல சத்தமிடுவார். அதை யாரால சகிக்க முடியும்? பாம்பை போல மண்ணை நக்குவார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவர் கூட போய் யுத்தம் பண்ணுவாங்க. யார் அவரிடத்துல போய் யுத்தம் பண்ண முடியும்? நம்ம எல்லாம் மண்ணா இருக்கோம். பூமியில் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் வந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். அவங்க எப்படி வருவாங்களாம், பாம்பை போல மண்ணை ஊர்ந்து வருவது போல என்ன பண்ணுவாங்களாம், வந்து அவரிடத்துல சேர்ந்துப்பாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நமது தேவனாகிய கர்த்தரிடத்தில் திகிலோடு சேர்ந்து உமக்கு பயப்படுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயப்படுவாங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் பெரிய ராஜ்யமா இருக்கும். ஜெருசலேம் பெரிய வல்லரசா இருக்கும். இஸ்ரேல் தான் பெரிய வல்லரசா இருக்கும். அதுல ஜெருசலேம் தலைநகரமா இருக்கும். அதுல ராஜாதி ராஜாவா நம்முடைய கர்த்தர் வாசம் செய்வார். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய, அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீதியா இருக்கிறவங்களை என்ன பண்ணாரா, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? நிச்சயமா அவங்களை மன்னிப்பார். அவர் வாக்குத்தத்தின்படி அவங்க ஆபிரகாம் சந்நிதி அவர் மன்னிக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் அவங்க மேல கோபம் வைக்க மாட்டார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் எங்க போடுவாராம், சமுத்திரத்தின் ஆழ்கடங்களில் போட்டு விடுவார். அவர் மன்னிச்சிட்டாருன்னா திரும்பி அதை எண்ண மாட்டார். அவங்கள மன்னிச்சு அவரோட பிள்ளைகளை திரும்ப கூட்டு சேர்ப்பார் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதனால சேர்ப்பு கால பண்டிகைன்னு பேர் அதுக்கு. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி மீட்பர் சொல்லியிருக்கிறார். அப்போ இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி இருக்கு. அது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில பாவ நிவர்த்தி பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து ஆண்டவர் சேர்க்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். யார் கூட உடன்படிக்கை பண்ணாரு? ஆபிரகாம் கூட பண்ணியிருக்கிறார் இல்லையா? அந்த உடன்படிக்கை நினைத்து உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறதா. அப்போ மலைகள் விளங்கினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாது. அதனாலதான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது அவங்களுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் கர்த்தர் அவங்களை மீட்டு ரட்சிப்பார்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர்களுக்காக இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம மேல் விழுந்த கடமை. அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்தி நம்மை ரட்சித்தார். அப்போ அவரோட அன்பு எவ்வளவு பெரிதுன்றது பாருங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். ஆமென். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்றாங்க. சீயோனா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த மாதிரி ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாடி இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நிச்சயமா கர்த்தர் மன்னித்து அவங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வியாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆமேன். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்தனா ஆண்டவர் 2ஆம் வருகைன்னு அர்த்தம். விழுந்து போன தாவீதின் கூடார பண்டிகையில எல்லாரையும் கூட்டி சேர்த்து அதை நிலைநிறுத்துகிறார்னு அர்த்தம். அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பாலா போனதை மறுபடியும் சீர்படுத்தி அவைகளை செம்மையாக நிறுத்துவேன், அவங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துல அவர்களோட கட்டுவேன், அவர்களை கூட்டி சேர்ப்பன்றார். அப்போ எப்போ? இதற்கு பின் நான் திரும்பி வந்து 2ஆம் வருகையில தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவார். அது கூடார பண்டிகைன்னா 1000 வருஷம் அரசாட்சியில அவர் ராஜாவா, தாவீதை போல ராஜாவா இருந்து நம்மளை அரசாளுவாருன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து 1000 வருஷம் அரசாட்சியில அவரை காணாம விசுவசிக்கிற நம்மளையும் கண்டு விசுவசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் கூட்டி ராஜ்யத்துல சேர்க்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம்.
அதுதான் 1000 வருஷ அரசாட்சி கூடார பண்டிகை. அந்த 3 பண்டிகை தான் சேர்ப்பு கால பண்டிகைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். சீயோனில் இருந்துனா பரலோகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தான் பரலோகத்திலிருந்து வந்துதான் அவங்களை ரட்சிப்பார். அவர் 2ஆம் வருகையில தான் அவங்களை ரட்சிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் போது அதுக்கு முன்னாடி அவங்க சிறையிருப்புல போவாங்க. அது ஒரு இக்கட்டு காலம், ஜெருசலம் பிடிக்கப்படும் சொல்லி எழுதிருக்கு. யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப கர்த்தர் அவங்க நோக்கி கூப்பிடுவாங்க. கர்த்தரோட நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இவங்க கூப்பிடும் போது கர்த்தர் யுத்த வீரனை போல அவங்களுக்காக இறங்கி வந்து அவங்களை ரட்சிப்பார்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ முன்மாறி எப்படி வந்தாரோ அதே போல பின்மாறியும் வர்றார். முதல் வருகையில எப்படி வந்தாரோ 2ஆம் வருகையில அதே போல துல்லியமா வர்றார். அதனாலதான் முன்மாறிக்கு நம்ம எப்படி காத்திருந்தோமோ அதே போல பின்மாறி நம்ம காத்திருக்கிறோம். அப்போ எப்படி அவங்க முன்மாதிரியில வந்து ஜனங்க அவரை கர்த்தர் என்று அறியாம சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியல, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்கன்னு எழுதியிருக்கு. நமக்கோ தேவன் நம்முடைய இருதயத்துல அதை தோணும்படி செய்தார். நமக்கு தேவன் தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தினார். இப்போ அதே போல நாமளும் 2ஆம் வருகைக்கு விழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா அவருக்கு காத்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமீன். ஆமீன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப நிச்சயமா பின்மாறி வர மழையாக நம்மளுக்கு யார் வரான்னு பார்த்து நம்முடைய கர்த்தர் தான். அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்பாக என்று சொல்லி எழுதி இதோ வருகிறேன்னு சொல்றாரு. நம்மளும் என்ன சொல்லணும்? வாங்கன்னு சொல்லி நம்ம அவரை வர வைக்கணும். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாகும். அப்போ அவருக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அவரோட வருகைக்கு முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா, எங்களால முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களோட பலவீனங்களை தாங்குங்க, நாங்க உண்மையா உத்தமமா உங்களுக்கு நடக்குங்க, உங்களோட ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல போய் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம ஏற்று வழி நடத்துவார். யோபு 29ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்தார்கள். ஆமீன். ஆமீன். மழைக்கு காத்திருக்கிறது போல யாருக்கு காத்திருக்கணுமா? எனக்கு காத்திருந்துன்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. பின்மாரிக்கு ஆசையை உள்ளவர்கள் போல் தன் வாயை ஆவென்று திறந்தார்கள். அவர் எப்ப வருவார்னு சொல்லி நம்ம வாயை திறந்து அவரை கூப்பிடணும். அப்பா வாங்கன்னு, ஆவியும் மனவாட்டியும் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிடணும். அவர் வருகிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அந்த போல ஒரு சந்தோஷமான நாள் இந்த உலகத்துல எந்த நாள்லையும் எப்போதும் என்றென்று நடக்க போது கிடையாது. அவர் வரும்போது அவருக்கு ஒப்பா இருப்போம். ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் நமக்கு முன்பாக தரிசனமாவார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வனமாவே நம்ம அவரை தரிசிப்பதா அந்த நாள் பாக்கிய நாள். அந்த நாள்ல நம்மளுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டம் எல்லாமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சந்தோஷத்தை நம்மளால எண்ணி முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு மகிமையான சந்தோஷம் ஆவிக்குரிய சரீரத்துல தேவ தூதர்களை போல இருக்கு. அவர் இயேசு கிறிஸ்து எவ்வனமா இருக்கிறாரோ அவ்வனமா இருக்கும். அவர் பராக்கிரம செய்யற அவர் எப்படி வராருன்னு பாருங்க. மனுஷகுமாரா தமது பிதாவின் மகிமை பொருந்தவராய் வருவாரு. அவரை பார்த்தோன்னே யோவான் செத்தவனை போல் விழுந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதற்கு அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப எப்படி இருப்போம்னு ஆவிக்குரிய சரீரம் என்னது என்று வேதத்துல போய் ஆராய்ச்சி பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை உம்மை போற்றுகிறோம்ப்பா. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் குப்பையும் தூசும் துரும்புமா இருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வசனங்களால் எங்களை பலப்படுத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் பலவீனம் உள்ளவங்களா இருக்கோம், அவிசுவாசம் உள்ளவங்களா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வசனத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய தயவுனாலும் எங்களை தாங்குகிறீர் கர்த்தாவே. நீர் இரக்கமும் நீதியும் உள்ளவர் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வருகையில உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் கைவிடாதபடி எல்லோரும் கூட்டி சேர்க்கும்படியாக எங்களுடைய
இப்பொழுதே எங்களுடைய பாவங்களை நியாயத்திற்குள்ள எண்ணாதபடி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னித்து கிருபையாய் எங்களை சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. உடைய ராஜ்யத்துல நாங்க ஒருவரும் விட்டு போகாதபடி கர்த்தாவே, மனத்தாழ்மையும் இரக்கம் உள்ளவர்களும் உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களும் உடைய அன்பு கொள்கிறவர்களுமா நாங்க இருக்கணும் கர்த்தாவே. உடைய வசனங்களின்படி நடக்க எங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் அறிவையும் தாங்கப்பா. இந்த உலகத்துக்கு எங்களை அடிமையாக்காவதபடி கர்த்தாவே, உமக்கு எங்களை அடிமையாக்கி கொண்டு எங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. நீர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறீர், நாங்க உங்களுடைய தேசமா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய ரட்சகர், நீரே எங்களுடைய மீட்பர், நீங்களே எங்களுக்கு சர்வமா இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்பா. எங்களை ரட்சியும் கர்த்தாவே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் கர்த்தாவே. உடைய வருகையில இந்த ஏழை எங்களை நினைத்தருளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை என்றென்றும் நோக்கி செலுத்துகிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.